மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் தாமதம் ஏன் என்பது குறித்து மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், என்னென்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்திற்கு பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை முன்னுரிமை அடிப்படையில் மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய திட்டங்களை மீண்டும் விரைவுபடுத்த வேண்டும். புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். புதிய திட்டங்களை விரைவில் அறிவிக்கவும் நிதியை விடுவிக்கவும் ரயில்வே அமைச்சருக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்றும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கடிதத்திற்கு தற்போது மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்திய அரசு முழுமையாக உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ள அவர் 2014ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்திற்கான மத்திய அரசினுடைய ரயில்வே நிதி 8 மடங்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எதிர்வரும் நிதியாண்டில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் சுமார் 9 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருவதாகவும், அம்ரித் பாரத் ரயிலை பொறுத்தவரையும் சுமார் 9 சேவைகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் தமிழக அரசிடமிருந்து உரிய நேரத்தில் உட்கட்டமைப்பு திட்ட வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவும் தேவை எனவும், அப்படி தமிழக அரசு ஆதரவை உரிய நேரத்தில் வழங்கினால் மத்திய அரசு தயாராகவும் உறுதியாகவும் இருப்பதாகவும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.